அன்பானவர்களே வணக்கம். நான் சாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 31/7/2025 நள்ளிரவு அல்லது வெடிகாலம் 1/8/2026 31/7/2026 நள்ளிரவு அல்லது 1/8/2026 வெடிகாலம். அந்த அற்புதமான நேரத்தில் இந்த காவிரி நீர் பகிர்மானம் தொடர்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் பற்றி என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி டிகே சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர். விஜய் இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லாதால் அவர் இங்கே வர வேண்டாம், கர்நாடகாவுக்கு ஆகஸ்ட் 3 அவர் ஷெட்யூல் பண்ண அந்த ப்ரோக்ராம் படி இங்கே கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல டிப்ளமசியை காட்டல, நல்ல ஒரு சுமூகமான உறவை காட்டல ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே. ஒரு முதலமைச்சர் பார்க்குறதுக்கு வராரு, ஃபிசிக்கலாக மூவ் ஆகி வராருன்னும் போது அவருக்குரிய பாதுகாப்பை கொடுத்து அவரை வரவேற்று அவரோடு பேச வேண்டியது ஒரு கடமை. அந்த கடமையில் தவறுகிறார் திரு டிகே சிவகுமார். அப்போ அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தமா அல்லது பேச விரும்பலைன்னு அர்த்தமா? ஏன்னா இது பேச வேண்டிய முக்கியமான தருணம் இது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நீர் திறக்கப்படாமல் இருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லி கூட இன்னும் திறக்கலை. அப்போது அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அது இல்லையா? ஸோ அதுக்கு தமிழ்நாடு அரசு, விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணணும். அவங்க அந்த ஆட்சியை கலைக்க சொல்லி கேட்கணும். அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 பேர் எம்எல்ஏங்க விஜயை சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கணும். அவங்க சப்போர்ட் தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணணும் விஜய். அதே மாதிரி 2 அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, ராஜேஷ்குமார் அண்டு விஸ்வநாதன். அவங்க 2 பேரும் தகுதி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும். அவங்கள 2 பேரும் அமைச்சர் பதவியிலேருந்து அப்புறப்படுத்தணும். அந்த 2 பதவிக்கு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வேறு யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட்டுங்களுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிகே போன்றவர்களுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம் லீக்கு போன்றவர்களுக்கு கொடுக்கலாமே தவிர காங்கிரஸோடைய சப்போர்ட் இனி விஜய்க்கு தேவையில்லை. தமிழக மக்கள், தமிழக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாயமாக விஜய்க்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர மாட்டார்கள். விஜய் தன்னுடைய ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜய் அவர்கள் இந்த காங்கிரஸோடைய சப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 பேரும் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது சரியான சந்தர்ப்பம். ஒரு ராஜதந்திரத்தோடு விஜய் தன்னுடைய ஆட்சியை மக்கள் சப்போர்ட்டோடும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டோடும் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. தமிழகத்தினுடைய அனைத்து எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தை சேர்க்க வேண்டும், அல்லது அனைத்து கட்சி கூட்டத்தை சேர்த்து எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர வைத்து அவர்களோடு கலந்து ஆலோசித்து நான் காங்கிரஸை கட்சியிலேருந்து எங்களை கூட்டணியிலேருந்து நீக்கிறேன் அந்த அமைச்சர். ஸோ நான் தமிழகத்தோடு இருக்கிறேன், எனக்கு ஆட்சி முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் தமிழகத்தினுடைய நலம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குன்ற நம்பிக்கையில் நான் காங்கிரஸ் என்னுடைய கூட்டணியிலேருந்து அப்புறப்படுத்துகிறேன். நம்ம தமிழ்நாட்டோடு ஒத்துழைக்காது கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியை நான் என்னுடைய கூட்டணியிலேருந்து புறக்கணிக்கிறேன். ஸோ காங்கிரஸ் இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, அந்த 5 எம்எல்ஏக்களை எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், அதனால் 2 பேரை அமைச்சர் பதவியிலேருந்து நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை சேர்த்து அது சொல்லணும். இப்படி பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் மூவ் அது. விஜய்க்கு அவருடைய நல்ல பெயர் தமிழகத்தில் காப்பாற்றப்படும். இந்திய அளவிலையும் கூட அவருக்கு ஒரு நல்ல பேர் ஏற்கனவே இருக்குது, அந்த நல்ல பேர் அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியும். கர்நாடகா சேர்ந்தவர்கள் கூட அவரை மதிப்பார்கள். இப்போது டிகே சிவகுமார் கூட அதே நேரத்தில் அதில் தான் பேசணும், நேராக போய் தான் பேசணுன்ற அவசியம் இல்லையா? ஓவர் ஃபோன் பேசலாம், என்ன பேசணும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சா வீடியோ கான்ஃபரன்ஸிங் வைங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு அஃபிஷியல்ஸோட 2 சைடு அஃபிஷியல்ஸையும் உட்கார வச்சு பேசுங்க. பார்டரை கிராஸ் பண்ணி போக வேண்டியதே கிடையாது. அவங்கவுங்க மாநிலத்துக்குள்ளேருந்து இவ்வளோ அழகான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் பொழுது அவங்கவுங்க மாநிலத்தில் இருந்துகிட்டே பேச முடியும், 2 முதலமைச்சரும் பேச முடியும். இந்த முயற்சியெல்லாம் விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு அவமானம் இது. பார்க்க வரேன்னு சொன்னாக்கா வேணான்னு சொல்கிறது அது அவர் பாதுகாப்பு கருதின்னு நான் நினைக்கல.
அவர் சுயநலத்துக்காக தன்னுடைய பதவி காப்பாற்றப்பட வேண்டும், கர்நாடகாக்காரங்க தன்னை எதிர்க்கக்கூடாதுனாக்கா தமிழக முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை கூட நடத்தக்கூடாது. அதே நேரத்தில் மேகதாது அணையை கட்டணும், அது மட்டும் இல்லாமல் காவிரி நீரை விடக்கூடாது. இது மாதிரி கொள்கைகளோடு அவர் இருக்கும் பொழுது அத்தகைய கட்சியோடு எப்படி விஜய் வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்கலாம்? இருக்கக்கூடாது. தன்னுடைய பதவியை கூட விஜய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த நிலைமையில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தாக்கா விஜய் அடுத்த முறை முழு மூச்சாக வெற்றி பெற முடியும். ஆகவே விஜய்க்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம். பொலிட்டிக்கலாக அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆகவே அவர் வந்து தன்னை ஒரு தன்னலமற்ற தலைவர்னு காட்டிக்கிறதுக்கும், பதவி ஆசை இல்லாத தலைவர்னு காட்டிக்கிறதுக்கும், தமிழக மக்களுடைய நலன் மிக முக்கியமாக அவர் கருதுபவர் அப்படின்னு காட்டுறதுக்கும் இது ஒரு சரியான சந்தர்ப்பம். முதல்ல வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறதுக்கு அழைப்பு கொடுக்கணும். ப்ரெஸ் மீட்டில் விஜய் பேசி இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நம்ம பேசலாம் வாங்க டிகே சிவகுமார் கூப்பிடணும். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறான்னு பார்ப்போம். இன்னும் 2 நாள் அவகாசம் இருக்குது. இப்போ தான் 1ஆம் தேதி பிறக்க போகுது. 3ஆம் தேதி தான் உங்கள் ஷெட்யூல்டு மீட்டிங். ஸோ 3ஆம் தேதியே வச்சுக்கலாம். 3ஆம் தேதி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசலாம் வாங்க டிகே சொல்லிட்டு கூப்பிட்டு பாருங்கள். ஸோ அது டிகேஎஸ் அதுக்கு வரலைனாக்கா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சேர்த்து நம்ம காங்கிரஸ் எங்கள் இதுலேருந்து நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லிவிட்டு காங்கிரஸை வந்து கூட்டணியிலிருந்து நீக்கிட்டு 2 அமைச்சர்களையும் அமைச்சர் பதவியை பிடிங்கணும். இதை பண்ணால் போதும். இதை பிடிக்கிட்டு வேணால் நீங்கள் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கே கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு எல்லா கட்சியும் அனைத்து கட்சியும் சேர்ந்த ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான ஒரு தேசிய கூட்டணி அமைச்சு கூட நீங்கள் தமிழகத்தில் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம். ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட்டை முதல் தடவையாக இந்திய அரசாங்கத்தில் பாராளுமன்றத்திலே இதுவரையிலும் இல்லாத ஒரு கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு முதலமைச்சராக உங்களை காண்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விஜய் சரியாக பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழகத்தின் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினா விஜய்க்கு பொலிட்டிக்கலாக ஒரு விக்டரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் நல்ல மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு அவங்க கட்டாயமாக தண்ணியை திறந்து விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா விஜய் அவர்கள் துணிச்சலாக செயல்படணும். நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம்.